இப்போ சிவகங்கையில் வந்து திமுகவில் அமைச்சர் பெரிய கருப்பன் வந்து இருக்கிறார். சிவகங்கை மாவட்டத்தில் 2 தொகுதி வந்து திமுக வசம் இருக்குது. ஒன்று அமைச்சர் பெரிய கருப்பன், இன்னொருத்தவங்க வந்து முன்னாள் அமைச்சர் தமிழரசி வந்து மானாமதுரை தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. இது போக வந்து காரைக்குடியில் வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கிறாங்க. இந்த இந்த ஜோனில் வந்து திமுகவுக்கு இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து காங்கிரஸினுடைய வாக்கு. ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் இந்த 3 மாவட்டங்கள்லையும் வந்து காங்கிரஸுக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது. அதாவது பழைய ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து காங்கிரஸுக்கு வந்து கணிசமான வாக்கு வங்கி உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 மாவட்டங்கள்லையுமே காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு எம்எல்ஏக்கள் இருந்திருப்பாங்க. இதில் வந்து அந்த விருதுநகரில் வந்து காங்கிரஸ் 2 தொகுதிகளில் போட்டியிட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஸோ காங்கிரஸுக்கான வாக்கு நீங்கள் இப்போ காங்கிரஸ் வந்து தனியாக போட்டிட்டு எவ்வளோ வாக்கு வாங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவிலான வாக்குகள் அவங்களால வாங்க முடியாது. பிசிகா வந்து அப்போ மாநாடு நடத்துகிறாங்க இல்லையா, ஒரு பெரிய ஒரு மாஸ் கூட்டத்தை காட்டி அவங்க ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. இந்த மாதிரி காங்கிரஸால் ஒரு மாநாடு நடத்த முடியுமானா நடத்த முடியாது அவங்களால. ஆனால் தேர்தல்னு போகும்போது காங்கிரஸுக்கான வாக்கு சதவீதம் இருக்குது. திமுகவும் காங்கிரஸும் சேரும்போது அதுக்கான பாசிட்டிவ் இம்பேக்டில் வந்து அந்த வாக்குகள் அதிகமாகும். இந்த பாசிட்டிவ் இம்பேக்ட் அதிகமாகிறதுல முக்கியமான ஒரு ஜோனாக வந்து இந்த ஜோன் இருக்கும். இப்போ இந்த ஜோனில் இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்து அதிமுக காங்கிரஸ் வந்து அவங்களுக்கான ஒரு தொகுதியை வந்து கேட்டிருப்பாங்க. மதுரையில் வந்து மேலூர் தொகுதியில் காங்கிரஸ் தான் போட்டிட்டு, தேனியை தவிர சிவகங்கையில் வந்து காரைக்குடி வந்து காங்கிரஸ் கேட்குற தொகுதி. அது ராமநாதபுரத்தில் திருவாடானை தொகுதி வந்து காங்கிரஸ் இப்போ எம்எல்ஏவாக இருக்கிற தொகுதி. விருதுநகரில் வந்து அவங்க இருக்கிறாங்க, ஆல்ரெடி 2 தொகுதியில் வந்து போட்டிட்டு இருந்தாங்க. ஸோ காங்கிரஸுக்கான வாக்கு வங்கி இங்கே பெரிய அளவில் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். முதல்ல வந்து முக்குளத்தூர் சமூக வாக்குகள், அதற்கான ஒரு இதை வந்து திமுக பண்ணியிருக்காங்க. தங்கம் தென்னரசு மண்டல பொறுப்பாளராக்கப்பட்டதே அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான். ஸோ இதை தாண்டி விருதுநகரில் தங்கம் தென்னரசனுடைய சொந்த மாவட்டம், இப்போ ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்க மாவட்டம். அங்கே அவருக்கு இருக்கிற பிரச்சனைனா அங்கே அவரை விட சீனியரான KKS சார் இருக்கார், அருப்புக்கோட்டை வந்து அவர் இருக்கிறார். ஸோ அவர் வந்து தங்கம் தென்னரசை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார்? ஏன்னா தங்கம் தென்னரசை விட KKS சார் வந்து சீனியர். ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு KKS சார் வந்து மாவட்ட செயலராக இருந்திருக்கார். அவருக்கு கீழே ஒரு எம்எல்ஏவாக வந்து தங்கம் தென்னரசு செயல்பட்டுருக்கார். அப்படியான ஒரு சூழலில் வந்து இப்போது ஒட்டுமொத்தமாக மாநிலம் முழுக்க தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒருங்கிணைப்பு குழுவிலையும் தங்கம் தென்னரசு இருக்கிறார். இந்த மண்டலத்தினுடைய பொறுப்பும் வந்து அவருக்கு இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து எதுவும் ஈகோ உருவாகாமல் இருக்கிறது வந்து அவருக்கு ரொம்ப முக்கியம். இங்கே வந்து திமுகவுக்கான சிக்கல்கள் பெருசாக இல்லை, அதிமுகவுக்கான மைனஸ் எல்லாமே இவங்களுக்கான ப்ளஸ்ஸாக வந்து மாறப்போகுது. இதில் வந்து நம்ம பேசினா அதிமுகவுக்கு தான் வந்து இங்கே நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கும். ஆனால் இவங்களுக்கு இருக்கிற சிக்கல்கள் அங்கங்கே இருக்கிற உட்கட்சி பிரச்சனை. அதே மாதிரி வந்து வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயமும் வந்து முக்கியமான ஒன்று. இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் எந்த அளவுக்கு எடுபட்டிருக்கு, இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரை கன்சாலிடேட் பண்ணுற அளவுக்கு எதிர்க்கட்சிகள் செயல்படுமா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இங்கே முடிவுகள் இருக்கும். அவங்களுக்குன்னு இருக்கிற தனிப்பட்ட முறையில் பெரிய பிரச்சனைகள் இல்லை. இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எப்போவுமே வந்து திமுக ஆளுங்கட்சியாக இருந்து எதிர்க்கட்சியாக மாறுதுன்னா ஒரு மாநிலம் முழுக்க அதிருப்தி அலைகள் இருந்தது வந்து 2011 தேர்தல் இருந்தது. அதை தாண்டி நீங்கள் மற்ற எல்லா தேர்தல்களையுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருந்த லோக்கல் இஷ்யூ வந்து அவங்களை பெரிய அளவில் வந்து பாதிச்சிருக்கும். அப்படியான விஷயங்கள் வந்து நடக்குமா அப்படின்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய மைனஸ் எதுவும் இந்த 29 தொகுதியில் இல்லை.